வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. கிரிக்கெட் கால்பந்து போட்டி இணையாக வாள்வீச்சு பயிற்சியும் பள்ளிகளில் பயிற்சி அளிக்க வேண்டும் என வாள்வீச்சு சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை மாவட்ட வாள்வீச்சு சங்கம் சார்பில் 14 மற்றும் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான வாள்வீச்சு சாம்பியன் போட்டி நடைபெற்று வருகிறது. சென்னை போரூர் அருகே மதனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியை சென்னை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் AR டெல்லிபாபு துவக்கி வைத்தார். இதில் சிறுவர் சிறுமியர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாள்வீச்சு போட்டியில் ஈடுபட்டனர். டிஜிட்டல் உதவியுடன் விளையாடப்படும் இந்த போட்டியில் மாணவர்கள் சாதுரியமாக ஒருவரை ஒருவர் வாளால் தாக்கி புள்ளிகளை பெற்றனர். புள்ளிகள் அடிப்படையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சாம்பியன் பட்டம் வழங்கப்பட்டது. அதேபோன்று இதில் வெற்றி பெற்றவர்கள் மாநிலம் மற்றும் இந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் தகுதி பெறுவர் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடப்படும் இந்த விளையாட்டு 3% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் உள்ளது என்றும் இதனை கிரிக்கெட் கால்பந்து போன்ற போட்டிகளுக்கு இணையாக பள்ளிகளிலேயே பயிற்சி அளிக்க வேண்டும் என அந்த சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து 2வது நாள் ஆட்டத்தில் 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான வாள்வீச்சு போட்டி நடைபெற உள்ளது. செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெற்றி பெறுவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்த நமது ஆர்கனைசேஷன் பாபு சார் அவர்களுக்கு எங்கள் இந்த 19வது சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி இந்த மதனந்தபுரத்தில் இங்கே சிறப்பாக நடந்துன்னு இருக்குது. இன்று மாணவர்கள் ஏராளமாக ஒரு 100 பேருக்கு மேலே கலந்துட்டு இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் மெடலிஸ்ட்டு வருவதற்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பிலும் நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடல் கொடுப்பதற்கும் பவானி தேவி மாரி இவங்க வெளிநாட்டில் போய் நம்ம ஒலிம்பிக்கில் விளையாடி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இவங்களை மேலும் வல்லத்தை எடுப்பணும் உறுதி கூறுறோம்.